அமரன் படத்துக்கு வந்து வரி விலக்கு வேணும்னு நாங்கள் சில ப்ரொடியூசர்ஸ், அதாவது ஜெயந்தி கண்ணப்பன், விசி குஹநாதன் சார், அதுக்கப்புறம் அலோகா குமரன், இப்படி பல கணேஷ் ராமண்ணா, பழைய ப்ரொடியூசர்ஸ், கணேஷ் ராமண்ணா, நம்ம பாபு தூயமன், ஆஸ்கார் ஃபிலிம்ஸு, நம்ம இது பாஸ்கரனோட பையன் அவர், அதுக்கப்புறம் பலர் எங்களோட இருந்த கமிட்டியில் இருக்கிறவங்க, கலைவா வந்து ஐயப்பன் கலைஞானம், இப்படி எங்களோட இருந்தவர் எல்லாரும் இந்த படத்துக்கு வந்து வரி விலக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறோம். காரணம், ஒரு இராணுவ வீரரோட கதை. அது இராணுவ வீரரோட கதைன்னு சொல்லும்போது அதுக்கு முக்கியத்துவம் வேணும். இது ஏன்னா இராணுவத்தில் சேரணும், இராணுவத்தில் பணியாற்றணுங்கிற ஒரு ஒரு ஊக்குவிக்கு மறுதான் எடுக்கப்பட்ட படம் இது. அது வந்து நம்ம தயாரிப்பாளர் யாருன்னு பார்க்கக்கூடாது, யார் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு பார்க்கக்கூடாது. அந்த படத்தோட மெரிட்டு அதுதான் பார்க்கணும். அதில் எதுவும் எந்த விதமான அரசியலோ மற்ற விஷயங்களோ இதில் கலக்கக்கூடாது. இந்த மாதிரி படங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டது. நம்ம பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து ஆரம்பித்தா வரி சலுகை கொடுக்கப்பட்டது. கப்பலோட்டிய தமிழராகட்டும், வீரபாண்டி கட்டபொம்மன் ஆகட்டும், மகாத்மா காந்தி படமாகட்டும், கக்கன் படமாகட்டும், பல படங்களுக்கு வரி விலக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ என்ன என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் இருந்தது. என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் இருந்ததுனால அப்போ நம்ம தயாரிப்பாளர் சங்கம் அல்லது போய் அவங்களே கொடுப்பாங்க. இல்லைனா கூட தயாரிப்பாளர் சங்கம் வந்து போய் அதை சொல்லுவாங்க. அதை போய் இந்த மாதிரி படங்களுக்கு வரி விலக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ யார் அது சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்கங்கிறது தெரியல. ஏன்னா தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் கம்முன்னு இருக்காங்க. அதே மாதிரி பல தயாரிப்பாளர் சங்கமும் கம்முன்னு இருக்காங்க. நாங்கள் சொன்னதே இது ரொம்ப லேட். இது படம் ரிலீஸ் ஆகி 4-5 வீக்ஸ் ஆகிடுது. இருந்தாலும் அதுக்குன்னு உள்ள மரியாதையை நம்ம கொடுக்கணுங்கிறதுக்கோசரம் தான் நாங்கள் அதை விடாமல் அதை டேக்ஸ் ஃப்ரீ கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா படத்துக்கு உண்டான மரியாதை அது. நமக்கு டேக்ஸ் ஃப்ரீ கொடுக்கறதுனால ஒன்றும் ஒரு பெரிய வருமானம் இப்போ மறுபடியும் வரப்போதில்லை, இது பண்ணதில்லை. பட் இருந்தாலும் இந்த மாதிரி படங்களுக்கு வந்து ஒரு வருமானத்தை விட அந்த படத்துக்கு உண்டான மரியாதை தான் முக்கியம். அந்த மரியாதையை நம்ம வந்து நம்ம விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பிற்காலத்தில் இந்த மாதிரி படம் எடுக்கிறது வந்து குறையும். அதனால இதை வந்து நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம். இதை கொடுக்கணுங்கிறத இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இதை கொடுக்கணுங்கிறது இன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இதில் போய் நம்ம எந்த விதமான இதுவும் பார்க்கக்கூடாது. நம்ம பேர் என்ன, இது யார் எடுத்தாங்க, என்ன எடுத்தாங்க, என்ன கேஸ்ட்டு, என்ன க்ரீடு, என்ன பேர் என்ன, அரசியல் சம்பந்தமாக இருக்கு சம்பந்தமாக பேசக்கூடாது. இதெல்லாம் இதில் வந்து இதில் அடங்காதது. இது படமோட மெரிட். அந்த படத்தில் நடித்த கதை, அந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட், அந்த படத்தில் நடித்த நடிகை, அந்த சொல்லப்பட்ட விஷயம், இதுதான் முக்கியம்.